ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாரம்பரிய அரிசி வகையான காட்டு யானம் அரிசியில் எப்படி சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஆனால் நம்ம பாரம்பரிய அரிசி எல்லாமே ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. பட் உங்களுக்கு சோக் பண்ணுறதுனால பெருசாக டைம் ஆக போகிறதில்ல. இந்த தீபாவளி கொஞ்சம் ஸ்வீட்டாக அமையறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காட்டு யானம் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நிறைய நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு கப்பில் ஒரு காப்படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். ஸோ காட்டு யானம் அரிசி சின்ன படியில் ஒரு படி எடுத்திருக்கோம். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான 2 கப் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ட்ரெண்டியாக நம்ம பாரம்பரிய அரிசி எல்லாமே நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெசிப்பியில் கருங்குருவை அரிசி, காளாநமக்கு, அதுக்கப்புறம் காட்டு யானம் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த ரெசிபிஸும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போது அரிசியில் தண்ணி ஊற்றியாச்சு. இது கூடவே நம்ம பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பச்சரிசியும் உடம்புக்கு நல்லது தான், நம்ம அதிகமாக சேர்க்கல. ஸோ உங்களுக்கு இது கார்போஹைட்ரேட் கம்மியான ஒரு ரெசிபி தான். ஸோ இப்போ பச்சரிசி ஒரு பிளெண்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 12 hours, அதாவது 8 to 12 hours நம்ம ஊற வைக்க போகிறோம். மினிமம் 8 hours ஊற வைங்க. உங்களுக்கு 12 hours முடிஞ்சாலும் நல்லா சாஃப்டாக வரும் மாவு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 8 to 12 hours நம்ம அரிசியை நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போது ஊறின அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சரிசி ஆப்ஷனல் தான். நான் ரொம்ப டயட்டாக இருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க நம்ம பச்சரிசி சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. பட் அந்த பிளெண்டிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பச்சரிசி ஆட் பண்ணுறோம். இது கூடவே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச அதே மாவில் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து திரும்பி ஒரு தடவை பல்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை நமக்கு ஏற்ற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது பவுலில் நம்ம மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அது கூட நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பனியார சட்டியை சூடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்சட்டி பார்த்திங்கன்னா பாட்டி காலத்து கல்சட்டின்னு சொல்லுவாங்க, பனியார சட்டி. இப்போ இருக்கிற நான்ஸ்டிக் மாதிரி இல்லை. உங்களுக்கு இதில் செய்யும் போது இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா குழியிலையுமே 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கூட விடலாம். பட் டயட் அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது 1/2 டீஸ்பூன் கீ போதும். ஸோ இப்போது நெய் உருகினதும் நம்ம ஒவ்வொரு குழிலையும் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட குழி பெருசாக இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் மாவு ஆட் பண்ணுறேன். இல்லைனா ரொம்ப பணியாரம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது நம்ம குழியில் எல்லா குழிலையும் பணியாரம் மாவு ஊற்றியாச்சு. இப்போது நல்லா ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பணியாரம் செக் பண்ணும்போது நம்ம ஒரு சின்னதாக கம்பி வச்சு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒட்டாமல் வருது. நம்ம இந்த பணியாரத்தை எல்லாத்தையும் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்ட்டான ட்ரெடிஷ்னலாக நம்ம காட்டியானம் அரிசியில் ஒரு குழி பணியாரம் செஞ்சுருக்கோம். இனிப்பு குழி பணியாரம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.